ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாலி அமாவாசை. ஸோ வந்து இன்றைக்கி எப்படிலாம் வந்து வீடு க்ளீனிங், அதுக்கப்புறம் ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி பார்க்கலாமா? ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாரு. அவர் வரத்துக்குள்ளே முக்கால்வாசி வந்து ஒர்க் முடிச்சு வச்சிடணும். ஸோ வந்து முடிச்சு வச்சுட்டேன்னா சீக்கிரமாக வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு பொழுது இருப்பாங்க. ஸோ காலைல சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். ஸோ டேரெக்டாக லஞ்சு தான். அதனால் டக்குன்னு வீடை க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம சமையல் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக மெஸ்ஸியாக இருந்துச்சு வீடு. பட் வந்து க்ளீன் பண்ணிடலாம் சீக்கிரமாக. ஸோ வந்து டக்குன்னு எல்லாத்தையும் ஏரை கட்டிட்டு பெருக்கி முடிச்சுட்டு மாப்பை போடணும். நம்மளே வருஷத்தில் என்றைக்காவது ஒரு நாள் தான் மாப் போடுவோம். ஸோ அதில் ஒரே ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி தான். ஸோ வந்து மாப் போட்டுடலாம். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே தாரிகா மேடம் வந்து எழுந்துக்கிற மாதிரியே வந்து சிலிங்கிட்டே இருந்தாள். ஸோ வந்து அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே முக்கால்வாசி வேலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அவளும் வந்து எழுந்துட்டா. ஸோ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து மாப்பெலாம் போட்டாச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து ப்ரெஷர் இல்லை. இதுக்கப்புறம் சாப்பாடு தான். அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவார். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தாரிகா வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பார், தாரிகாவும் இத்துவையும். ஸோ உட்கார வச்சுட்டு பாப்பா வந்து டாய்ஸ் போட்டிருக்கேன்டா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அவனுமே வந்து சூப்பராக பார்த்துப்பான் தாரிகாவை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாமி கோயிலுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு தாரிகா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே வந்து நான் எல்லாமே சமையல் ஒர்க்கில் டக்கு முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நல்லா வந்து ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து செமையாக அந்த க்ராப் வந்து அழகாக தாரிகா வந்து நோட் பண்ணுறேன், எந்த சைடு போகுது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் இருந்துச்சுன்னா அது சுற்றி வரும். அதனால் அவங்க வந்து லுங்கியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. வந்து சாப்பிடாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவருக்காக வந்து உப்புமா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவர் க்யூட்டாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இவன் வந்து சாப்பாடெலாம் செஞ்சுட்டு தான் குழந்தைக்கு சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா கடையிலேருந்து போயிட்டு நம்ம வந்து அம்மா வந்து குட்டியாக மளிகை கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கடையிலேருந்து ஷாப் பண்ணிட்டு வந்துடும். மந்த்லி வந்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே நான் சொல்லி அனுப்பினது எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பொங்கல், அதுக்கப்புறம் சாதம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே செய்கிற மாதிரி சாம்பார், அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சு நம்ம பருப்பு வடையும் வந்து எப்போனா இந்த மாதிரி டைமில் தான் சுடுவேன் வடை. ஸோ அதனால் வடையுமே வந்து ஊற வச்சுட்டேன். வடைக்கு மாவு அதெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் சாமான் கழுவிட்டு நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் தலைக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா சமையல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பருப்பு போட்டாச்சு சாம்பாருக்கு. அதே மாதிரி சைடில் வந்து நான் கொஞ்சம் வந்து பாயசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்துக்கும் வந்து நல்லா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து விளையாடிட்டுருக்காங்க. அப்பவும் புள்ளியும் வந்து செம்ம ஆட்டம், நல்லா சிரிக்குது. அவங்க அப்பா மூஞ்ச பார்த்தாலே லைட்டாக ஜலஸாக இருக்குது. நான் வரேன் கேட்டு பெத்தனே நீங்கள் விளையாடுறீங்களே அப்படின்ட்டு. ஸோ வந்து இருந்தாலும் வந்து ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அவங்க விளையாடும் போது போய் நின்று பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். தாரிகாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செம்ம பாண்டு. அவங்க அப்பாவுக்கும் தான் நிறைய பாண்ட் இருக்குதுன்னு பார்த்தா இத்தோட பாண்ட் வந்து என்கிட்ட கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ தாரிகாவும் அவங்க அப்பா தான் செம்ம ஃபிட் ஆகிட்டாங்க. அப்படியே சிரிக்கும் போது அவங்க அம்மாவும் சேர்ந்து சிரிப்பாங்க. செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது, க்யூட்டாக இருக்கும் அவள் பண்ணுறது. சரி அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வந்துட்டு நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். சரி பொங்கலுக்கு வந்து கொலை வந்து கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து வடையும் போட்டு எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வடைலாம் சுட்டுட்டு இருந்தார். சரி அதுக்குள்ளே வந்து நம்ம இலையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 இலை வச்சு போடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இலை போட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பூலாம் போட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி வாழைக்காய் வந்து கம்பல்சரி செய்யணும் அமாவாசை அப்போ. ஸோ வாழைக்காய் செஞ்சாச்சு. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாம்பார், நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ்.